subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காக்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காக்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவன் பழைய அடிமைத்தனத்தினால் விளைந்த பாவச் சுமையால் நாங்கள் அழுத்தப்படுகின்றோம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஒரே திருமகனின் புதுமையான பிறப்பால் விடுதலை பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீதியுள்ள தளிர் தாவீதுக்கு தோன்றுவார். இறைவாக்கினர் எரேமியா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 முடிய. ஆண்டவர் கூறுவது: இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது: இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டில் இருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 72. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி: ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும்.
கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரசும் ஐந்தாரிடம் உமது நீதியை விளங்கச் செய்யும். அவரும் மக்களோடு நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவராகிய கடவுள், இஸ்ரேலின் கடவுள் போற்றி போற்றி. அவர் ஒருவரை வியத்தகு செயல்களை புரிகின்றார். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இஸ்ரேல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலை மீது மோசேக்கு திருச்சட்டம் ஈந்தவரே, திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தாவீதின் மகனான யோசேப்புக்கு மன ஒப்பந்தமான மரியாவிடமிருந்து இயேசு பிறப்பார். மத்தேயு எழுதின செய்தி அலகு 1 18 முதல் 24 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியாரால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து வெடித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 13 18 முடிய உள்ள இறைவசனங்களின் அடிப்படையிலே நான் சொல்லக்கூடிய இந்த சிறு சிறு நம்பிக்கை அறிக்கைகளை திருப்பி சொல்லுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah.
இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் பயம் இல்லை. எனக்கு ஏதும் பயம் இல்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே இறைவனின் செம்மறி. இயேசுவே நீரே இறைவனின் செம்மறி. நீரே உலகின் பாவங்களை போக்குபவர். நீரே உலகின் பாவங்களை போக்குபவர். இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம நீரே உணவு. என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பெலன். நீரே என் ஆன்ம பெலன். ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக ஒப்புரவு அருள் சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். நீரே என் பாவங்களை எல்லாம் என் மன்னிக்கிறீர். நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நான் சொன்னதை திருப்பி சொன்னீர்கள், ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தியிலிருந்து அந்த வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மத்தேயு நற்செய்திக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, அதாவது இம்மானுவேல் நற்செய்தி என்று. மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 22, 23 வசனங்களிலே இயேசுவினுடைய பிறப்பை பற்றி சொல்லுகிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது முதல் பிரிவு 22, 23 இறை சொற்றொடர்கள். மத்தேயு நற்செய்தியுடைய கடைசி அதிகாரம் 28வது அதிகாரம் 20வது வசனம், இதோ உலக முடிவு வரை நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே கடவுள் நம்மோடு என்ற வார்த்தை வருகிறபடினாலே இந்த நற்செய்திக்கு இம்மானுவேல் நற்செய்தி என்று பெயர். ஒரு முறை போப்பாண்டவர் ஜெருசலேமுக்கு வந்திருந்தார். அங்கே இருக்கக்கூடிய யூத மத குருவை, தலைமை குருவை சந்தித்தார். அவரோடு பேசி கொண்டிருந்தார். அங்கே பார்க்கிற பொழுது அவருடைய வீட்டிலே ஒரு சிறப்பான ஒரு டெலிஃபோனை பார்த்தார். இது என்ன என்று கேட்டார். போப்பாண்டவரே, நைட்டு 11 மணிக்கு நான் இந்த டெலிஃபோனில் தான் கடவுளோடு பேசுவேன், முக்கியமான விஷயங்களை குறித்து, நீங்கள் வேணும்னா பேசுங்க அப்படின்னு சொல்கிறார். எடுத்து பேசுகிறார் போப்பாண்டவர். 1 மணி நேரம் பேசினார். பேசி முடித்ததும் அந்த யூத மத குரு சொல்கிறாரு, போப்பாண்டவரே, நீங்கள் 1 மணி நேரம் பேசியிருக்கிறீங்க, 60 நிமிஷம், ஒரு நிமிஷத்துக்கு $60, அப்போது $100, அப்போ 60 நிமிஷத்துக்கு $6000 நீ கொடுக்கணும், US டாலர். ஓகே, கொடுத்துட்டார். 6 மாதம் கழித்து இவர் ரோமுக்கு போப்பாண்டவர் பார்க்க போகிறார். பார்க்க போனால் அங்கேயும் ஒரு சிறப்பு டெலிஃபோன் இருக்குது. இது என்னன்னு கேட்கும்போது, இதுதான் நான் யூஸ் பண்ணுற டெலிஃபோன், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாரு. அவரும் 1 மணி நேரம் பேசி முடித்த பிறகு இது எவ்வளவு நான் கொடுக்கணும் காசுன்னு கேட்கும்போது 60 பைசா அப்படிங்கிறார். என்னங்க, என் வீட்டுக்கு வந்தபோது $6000 நான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணினேன், நீங்கள் வெறும் 60 பைசான்னு சொல்கிறீங்க. அது போப்ப சொன்னார், உங்கள் கடவுள் தூரத்தில் இருக்கிறார், அது ISD கால், இது எங்கள் கடவுள் எங்களோடவே இருக்கிறார், இம்மானுவேல், அதனால் லோக்கல் கால், அதனால தான் 60 பைசா அப்படின்னார். பெரியமானவர்களே, நம்முடைய கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆகவே தான் அவர் நம்முடைய ஒரு குழந்தையாக வந்து பிறந்தார். அதற்கான ஒரு திருநாளைத்தான் நாம் கொண்டாட ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். பெரியமானவர்களே, திருப்பாடல் 46 எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கடல் அலைகள் கொந்தளித்து எழுந்தாலும், அவற்றின் கொந்தளிப்பால் மலைகள் தடுமாறினாலும், வான் படைகளின் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்று எழுதப்படுகிறது. பயப்பட மாட்டோம். திருப்பாடல் 23 உங்களுக்கு தெரியும், சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது.
பாரதியார் சொன்னார், அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனு இல்லை என்று சொல்லி. நாமும் அஞ்சி அஞ்சி தான் சாகுறோம். இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா யாம் இருக்க பயமேன் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க வண்டிகளெல்லாம். அப்போது கடவுள் சொல்கிறார், நான் உன்னோட்டு இருக்கிறப்பா, ஏப்பா பயப்படுற, ரொம்ப பயந்தீன்னா சொல்லுவார், பயம் இருக்க யாம் ஏன் அப்படின்னு போயிடுவாராம் கடவுள். அதனால் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எதற்குமே. யோசுவா 1:5 எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவா புஸ்தகத்தில் கடவுள் சொல்கிறாரு, யோசுவா 1:5 நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூடவே இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லி. யோசுவா 1:5 பார்க்கிறோம். அதே போல் அதே யோசுவா புஸ்தகத்தில் பாருங்கள், யோசுவா 1:5, உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயோடு நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன், உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். அதே மாதிரி யோசுவா 1:9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஏசாயா 49:15 என்ன வாசிக்கிறோம்? இந்த இஸ்ரேல் மக்கள் பயந்து போனார்கள். பயந்து போய் என்ன சொல்கிறார்கள்? ஏசாயா 49:15-16 சீயோனோ, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன். ஆகவே பெரியமானவர்களே, நாம் வாழ்க்கையில் எதற்குமே பயப்படக்கூடாது. கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே சிறப்பாக நாம் பயத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று செபிப்போம். ஒருவர் சொன்னார், வித் ஜீசஸ் ஐ எம் ஏ ஹீரோ, வித்தவுட் ஜீசஸ் ஐ எம் ஏ ஜீரோ. ஆம், வித் ஜீசஸ் நான் ஒரு ஹீரோ தான். ஜீசஸ் என்னோட இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை, பூஜ்ஜியம், ஜீரோ. ஆகவே தான் இன்றைக்கு வருகை பாடல் மிக அருமையாக பாடினார்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி. அதில் இன்னொரு ஸ்டான்ஸா வருகிறது, நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவே நான் அன்பினாலே, நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவே நான் அன்பினாலே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். பெரியமானே, இந்த பாட்டுக்கும் எனக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கிறது. நான் ஒரு பங்கிலே புதிதாக பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற போது அங்கே கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருந்தது. அப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் போடணும் பள்ளிக்கூடம் இருக்கிறபடினால. அப்போ ஹெச்எம் சார் கேட்டார், ஃபாதர் நீங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங் போடுறீங்க, வந்த உடனே மீட்டிங் தொடங்கின உடனே பழைய கணக்கெல்லாம் கேட்பாங்க, என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு. அதெல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் சார். கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஆலயத்துக்குள்ளே போனேன். நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் முழந்தாள் படிட்டு ஜெபித்த போது இந்த பாட்டை பாடிட்டு நீ கூட்டத்தை ஆரம்பின்னு சொன்னார். 2 டீச்சர்ஸ் சொன்னே பாட்டு பாடினாங்க. அவர் சொன்ன மாதிரியே ஒருத்தர் எழுந்திரிச்சு கேட்டார், ஃபாதர் உங்களுக்கு இருந்தவர் எதுக்கெல்லாமோ காசு வாங்கினார், ஒன்று கணக்கு கொடுக்காமல் போயிட்டார், என்ன பண்ணுறீங்க? நான் சொன்னேன், எல்லாம் பிஷப்புக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பாத்ரூம் கட்டுறதுக்காக தான் அதெல்லாம் வசூலிக்கப்பட்டது, பாத்ரூம் தோன்றதுக்கு எல்லா வேலையும் முஸ்தீப்பெல்லாம் பண்ணியாச்சு, போய் பாருங்கள் இடத்த அப்படின்லாம் சொன்னேன். அமைதியாக முடிந்தது. ஆம் பிரியமானவர்களே, நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எதை குறித்துமே கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நோயாக இருக்கலாம், சர்ஜரியாக இருக்கலாம், வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், நாம் பணி செய்கிற இடத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, கடவுள் நம்மோடு இருக்கிறார். 91வது திருப்பாடல் 10வது வசனம், நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தம் தூதருக்கு உன்னை குறித்து கட்டளையிட்டுள்ளார். உன் பாதம் கல்லில் மோதாதபடி அவர்கள் தம் கைகளாலே உன்னை தாங்கிக் கொள்வார்கள். ஆகவே
நாம் இந்த நாட்களிலே இன்னும் அதிகமாக விசுவாசத்தில் நம்பிக்கையில் நிலைத்து நிற்க வேண்டும். நம்முடைய நாட்டில் நடக்கிற அநீதியான காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் நமக்காக நாம் சொல்லுகிறோம். ரோமர் 8:34, எபிரேயர் 7:25 2 இடங்களிலும் ஆண்டவர் இயேசு நமக்காக பிதாவினுடைய வலது பக்கத்திலே அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய ஜெபம் நம்மை பாதுகாக்கும், கட்டுகளை உடைத்தெறியும், அற்புதங்களையும் அதிசயங்களை காணச் செய்யும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கேற்போம். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. சிந்தனை சொல் செயல் திறனனைத்தும் மனம் உள்ளிலும் வாசிகள் ஒவ்வொன்றும். சிந்தனை சொல் செயல் திறனனைத்தும் மனம் உள்ளிலும் வாசிகள் ஒவ்வொன்றும். ஒரு துளி நீராய் கலக்கின்றேனது பயனுள்ள பழியாய் மாற்றிடுவாய். ஒரு துளி நீராய் கலக்கின்றேனது பயனுள்ள பழியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்காக கொண்டாடப்படும் இப்பலி எங்களை உமது பெயருக்கு ஏற்றவர்களாய் மாற்றுவதாக. எமது சாகும் தன்மையை தமது சாகாத்தன்மையால் நலமாக்கியவருடைய நிலை பேருடைமைகளில் பங்கு பெறும் தகுதியை நாங்கள் அடைவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரே, நம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன் அறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வர இருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணக
ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அற்புதமேரி என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித் தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்லவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்து உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீயோரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உறையும் இக்கோவிலில் உமது இரக்கத்தை பெற்றுக்கொள்வோமாக.
வர இருக்கும் எங்கள் மீட்பின் கொண்டாட்டங்களை நாங்கள் தகுந்த வணக்கத்துடன் எதிர்நோக்கி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. உலகம் முடியும் வரைக்கும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.